قال الله سبحانه وتعالى وما خلقت الجن والإنس إلا ليعبدون صدق الله مولانا العليم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் ஒரு நாள் நடந்து போய் கொண்டிருக்கிற போது ஒரு சஹாபி விறகுகளை வெட்டி கொண்டிருக்கிறார். திடகாத்திரமான அவருடைய உடல், அவருடைய கடின உழைப்பு, இவற்றையெல்லாம் பார்த்த சஹாபிகள் சொன்னார்கள், இவர் தன் குடும்பத்துக்கு உழைக்கிறாரு, இதுவே அல்லாஹ்வுக்காண்டி உழைச்சா நல்லா இருக்கும், இவர் மார்க்கத்துக்காக வேண்டி ஏதாவது பாடுபட்டாக்கா ரொம்ப நன்மை கிடைக்கும் என்று பேசினார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் தீனுக்காக வேண்டி இவர் உழைப்பு இருந்தால் சிறப்பாக இருக்கும்னு கேட்ட உடனே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தின் வறுமையை போக்குவதற்கு, கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்காக வேண்டி உழைக்கிறார்னா அதுவும் அல்லாஹ்வோட பாதை தான். அல்லாஹ்வுடைய பாதைன்னா அல்லாஹ்வுக்காக வேண்டி, மார்க்கத்துக்காக வேண்டி யுத்த களங்களிலும் இன்ன பிற தியாகங்களிலும் ஈடுபட்டால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய பாதையில் ஃபீ சபீலில்லாஹ் அப்படின்றதல்ல. அவர் தன் குடும்பத்தை பாதுகாப்பதற்காக உழைக்கிறாரா, பிறரிடம் யாசிக்காமல் வாழ்வதற்காக வேண்டி உழைக்கின்றாரா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் சொல்லிவிட்டு, இப்படி ஒரு மனிதனுடைய உழைப்பு இருந்தால் அது தன் குடும்பத்திற்காக உழைத்த உழைப்பும் கூட அதுவும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறது தான் என்று இங்கே விளக்கினார்கள். இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு நன்மையை செய்கிறோம், ஒரு நல்ல காரியத்தை செய்கிறோம், கடமையான நம்முடைய விஷயத்தை செய்கிறோம் என்றால் அதில் எதிர் டைரக்ஷனை பார்க்கணும். இதையெல்லாம் விட்டுட்டா என்ன செய்யும்? பாவமாயிடும். குடும்பத்தை பார்ப்பதில்லை, இன்ன பிற விஷயங்களை அவர் ஈடுபடுகிறார் என்று சொன்னால் அது தவறாக ஆகும். எனவே நல்ல காரியத்தில் ஈடுபடுவதும் அதுவும் நன்மைக்கான ஒரு விஷயம்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் மனைவியின் வாயிலே நீங்கள் ஊட்டுகிற ஒரு கவலம் உணவு சதக்கான்னார். உங்கள் இல்லறத்தில் நீங்கள் ஈடுபடுவதும் தர்மம் என்றார். ஒரு மனுஷன் தன் மனைவியோடு உறவு கொள்வது எப்படி நன்மையாகும்னு ஒரு சஹாபி கேட்குறார். அது எப்படி நன்மையாகும்? அது அவருடைய உடல் தேவை இல்லையா? அது இயல்பு, இயற்கை இல்லையா? இதற்கு அல்லாஹ் எப்படி நன்மை எழுதுவான்? இது எப்படி நன்மைக்குரிய காரியமாக ஆகும்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன் மனைவி விட்டு வேறொரு பெண்ணிடத்தில் அந்த மனிதன் சென்றால் அதற்கு பேர் என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு பேர் ஜினா, விபச்சாரம். அவர் தண்டனைக்குரியவர், பெரிய குற்றவாளி. அது குற்றம் என்று சொன்னால் தன் மனைவியோடு ஒரு மனிதன் இருப்பது தர்மம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே விளக்குகிறார். அப்போ நன்மையான காரியங்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற போது அதை செய்வதில் அல்லாஹு தஆலா நன்மைகளை வைத்திருக்கிறான். இயல்பான காரியங்கள் தான், அது நம்முடைய அன்றாட வழக்கத்தில் உள்ளவைகள் தான். அவைகளில் செய்வதில் நாம் தீமையிலிருந்து தம்மை தற்காத்துக் கொள்கிறோம் இல்லையா? தீமையின் பக்கம் செல்லாமல் இருக்கிறோம் அல்லவா? ஒரு சஹாபி எல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அமல் பிர், நன்மைன்னா என்ன? ரசூலுல்லாஹ் பெரிய பட்டியல் போட்டாங்க. பிறருக்கு நன்மை ஏவி தீமித்து, அது என்னால் முடியல. அவர் கேட்குற, பிறருக்கு தர்மம் செய்வது, அதுவும் என்னால் முடியல. பிறருக்கு ஏதாவது ஒரு உதவி உத்தாசி செய்வது, எதுவுமே என்னால் முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்னாங்க, யாருக்கு நீ கெடுதி செய்யாமல் இரு, அது நன்மை என்றார்கள். நன்மையில் ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. இதை செய்தால் நன்மை, அதை செய்தால் நன்மைன்னு ஒரு பெரிய பட்டியலை போடுறாங்க. கடைசியாக எதுவுமே என்னால் முடியலன்ட்டார். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்னால் பிறருக்கு தீமை தராமல் வாழ முடியுமா? முடியும், அதுவும் நன்மை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாக நற்குணத்தினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டால், நற்குணம் என்று சொல்லுகிறோம், உயர்ந்த குணம், அஹ்லாக், நல்ல பண்பு என்றெல்லாம் சொல்லுகிறோமே, அதனுடைய அடிப்படை என்னன்னு கேட்டால் கஃபுல் அதா அனின்னாஸ், தன்னிடமிருந்து பிறருக்கு தொல்லை துன்பங்கள் வராமல் தன்னை பாதுகாத்து கொண்டால் அதுதான் நற்குணம். நற்குணத்தினுடைய பெரிய டெஃபினேஷன் வேறு எதுவும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்தினுடைய அடிப்படையா தன்னால் பிறருக்கு எந்த தீமையும் வராமல் ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டான்னா அதுதான் பெரிய நற்குணம். அதை தாண்டி ஒரு நற்குணம் இல்லை. எதில் தீமை வராமல்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு பிறருக்கு தீமை சில கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்கன்னா, தன் வீட்டில் உறங்கி கொண்டிருக்கிறார்கள், தஹஜ்ஜுத் நேரம் எப்பயுமே எந்திரிப்பாங்க. சில நேரங்களில் ஜன்னத்துல் பக்கி கபருக்கு போவாங்க, கபர்ஸ்தான் போயிட்டு போவாங்க, இரவு நேரத்திலே போவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிற போது போவது, அங்கே இருப்ப ஒரு துவா செய்வது வழக்கம். இரவில் எந்திரிக்கிறார்கள். எந்திரிச்சாக்கா ஒரு ஃபர்லு தொழுகைனா தன் மனைவி மக்களை எழுப்பிவிட வேண்டும். இப்போ தொழுவது ஒரு நஃபீலான தொழுகை. நஃபீலான தொழுகைக்கு எந்திரிக்கும் போது நம்ம தான் தொழுகையாளி என்ற அர்த்தத்தில் சத்தம் போடுறதுலாம் உண்டு. வேகமாக டபுள் எந்திரிச்சு ஒரு 3 மணிக்கு பயங்கரமாக தொழுவார் என்ற காட்சிகள் எல்லாம் உண்டு. ரசூலுல்லாஹ் எந்திரிக்கிறார்கள், காமர் ருவைதா மெல்லமாக எந்திரிச்சாங்க, சத்தம் வரக்கூடாது. மனைவி தூங்கி கொண்டிருக்கிறார், மெல்லமாக தன் உடைகளை உடுத்துகிறார்கள். ஃபதஹ பாப ருவைதா, மெல்லமாக கதவை திறக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹுக்கு தூக்கம் இல்லை, அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார். ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கவனிக்கிறாங்க. ஒரு சின்ன சத்தம் கூட வராமல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவு தொழுகைக்கு எழுந்தார்கள், அந்த கௌரவத்துக்கு போய் வந்தார்கள் அப்படின்னு இந்த ஹதீஸ் இருக்கிறது. இங்கே நம்ம கவனிக்கணும், நம்ம தொழுகை அது நம்முடைய நஃபில் தொழுகை, அது பிறருடைய தூக்கத்திற்கு அது இடையூறாக இருக்கக்கூடாது. அது அவர்களுக்கு ஏற்படுத்துகிற தீமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி விஷயத்திலேயே அப்படி தன்னை தற்காத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், அதுதான் தன்னிலிருந்து தீமை புறப்படாமல் இருப்பதனுடைய மிக சிறிய ஒரு அடையாளம். அப்படியானால் தன் பேச்சிலே, சொல்லிலே, செயலிலே பிறருக்கு துன்பம் தராமல் வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் உயர்ந்த குணத்தினுடைய அடிப்படை. தீமை தராமல் இரு, அதுவே பெரிய நன்மை என்றார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நற்குணத்தினுடைய அடிப்படையாக இருக்கலாம், மார்க்கத்தினுடைய அடிப்படை சிந்தனைகளாக இருக்கலாம், நல்லவற்றிலே ஈடுபடுவது இயல்பான காரியங்களாக இருந்தாலும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், மார்க்கம் சொல்லித்தந்த முறைப்படி அதை அணுகுவதும் ஒரு இபாதத் என்கின்ற அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா செயல்களையும் பொருந்தி தீயவற்றை விலக்கி நல்வாழ்வு வாழ்வதற்கான நல்ல தௌஃபீக்கை நல்குவானாக.